நீங்கள் அடுத்த வாட்டி ஒரு காமெடி படம் பார்க்கும்போது நான் இந்த வீடியோவில் சொல்கிற பாயிண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். வெல்கம் டு கடைசி பிச் டாக்கீஸ். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ் தி 7 ஸ்டோரி ஆர்கிடெப்ட்ஸ். இதில் ஆல்ரெடி 4 டைப்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஆர்கிடெப்ட் காமெடி படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு சோகத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர அவங்க ட்ரை பண்ணும்போது சில குழப்பங்கள் ஏற்படும். அதை சரி பண்ண நினைக்கும் போது அதை விட பெரிய குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பம்லாம் கடைசியில் சரியாச்சா, படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆச்சு, இல்லை படத்தில் நெகட்டிவ் கேரக்டர்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டருக்கு கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி படங்களோட கதையாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக சார்லி சாப்ளினோட படங்கள், ஜிம் கேரி படங்கள், நம்ம ஊரில் கமல், கிரேசி மோகன் ஒர்க் பண்ண படங்கள்னு நிறைய படங்களை உதாரணமாக சொல்லலாம். இந்த மாதிரி படங்களில் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட வில்லன் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். படத்தோட போக்கில் அந்த கதையில் காமெடியாக அந்த வில்லன் கடைசியில் எப்படி மனம் மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி காமெடி படங்களோட கிளைமேக்ஸ். நல்லது எப்படி கேட்குது அப்படிங்கிறத ஒரு மாதிரி காமெடிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காமெடி படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டோரி ஆர்கிடெக்டை பற்றி பார்க்கலாம்.